தலடா ட்ரெண்டாகும் அனிருத் ட்வீட். இசையமைப்பாளர் அனிருத் தற்போது போட்டுள்ள ஒரு ட்வீட் வைரல் ஆகி வருகிறது. நேற்று நடந்த சென்னை பெங்களூர் IPL மேட்ச் பற்றி தான் அனிருத் பதிவிட்டுள்ளார். இறுதியில் சென்னை கேப்டன் தோனி அடித்த 6 புகைப்படத்தை போட்டு தலடா என அனிருத் கூறினார். அந்த ட்வீட்டுக்கு சில நிமிடங்களேயே பல ஆயிரம் லைக்குகள் குவிந்த வண்ணம் வருகிறது. கார்த்திக் சுப்ராஜ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வைத்து இயக்க உள்ள புது படத்திற்கு இசையமைப்பாளர் அனிருத் கமிட் ஆகியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. மோசமான செயலை செய்த டிவி சேனல் பிக் பாஸுக்கு பின்னால் நடந்த விஷயத்தை வெளியிட்ட சுஜா. பிக் பாஸ் நிகழ்ச்சி எப்படியான வரவேற்பை பெற்றது என பலருக்கும் தெரிந்திருக்கும். 100 நாட்கள் நடந்த போட்டியில் ஆரவ், ஸ்னேகன், கணேஷ் ஆகியோர் வெற்றி பெற்றனர். இதில் அண்மையில் அந்த சேனல் பிக் பாஸ் குழுவிற்கு பிரைட் ஆஃப் தி சேனல் என விருது வழங்கி சிறப்பித்தது. ஆனால் சுஜா, ஸ்னேகன், ஓவியா, ரைசா, ஜூலி, காயத்ரி, சக்தி, கஞ்சா கருப்பு ஆகியோர் வரவில்லை. ஆனால் அந்த சேனல் பிக் பாஸ் கொண்டாட்டம் என நிகழ்ச்சியை நடத்தினார்கள். அதற்காக இதில் கலந்து கொண்ட சுஜாவுக்கு 2 நாட்களுக்கு முன்பு அழைப்பு விடுத்தார்களாம். ஆனால் அவர் நான் வெளியே செல்கிறேன், எனக்கு பதிலாக என் அம்மாவை அனுப்புகிறேன் என சொல்ல அவர்கள் வேண்டாம் என சொல்லிவிட்டார்களாம். மேலும் சுஜா கோபத்தில் இருக்கிறார். விஷயம் என்னவெனில் பிக் பாஸ் கொண்டாட்டம் என்னும் நிகழ்ச்சியை நடத்தி எல்லோருக்கும் விருது இருக்கிறது என கூறி அழைப்பு விடுத்தார்களாம். ஆனால் சுஜாவுக்கு கணேஷுக்கும் சேர்ந்து ஒரு விருது வழங்கினார்களாம். அதை கணேஷ் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் என சுஜாவிடம் கொடுக்க அவரும் அதை வாங்கி கொண்டு மேடையை விட்டு இறங்கியதும் பெண் ஊழியர் ஒருவர் மேடம் அந்த விருதை கொடுங்க, இன்னொருக்கு கொடுக்க வேண்டும் என வாங்கி சென்று விட்டாராம். இது சுஜாவுக்கு பெரிய அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. இதனால் அவர் இவ்வளவு பெரிய சேனலுக்கு ஒரு விருது வாங்க முடியாதா, தனித்தனியாக விருது கொடுத்தாதான் என்ன, இது அசிங்கமா தெரியலையா, எப்படிதான் இப்படி பண்றீங்களோ, பிக் பாஸ் நிகழ்ச்சி எங்கள் எல்லோருக்கும் புகழை கொடுத்திருக்கிறது, ஆனால் யாருக்கும் வெற்றியை கொடுக்கவில்லை என கடுப்புடன் பத்திரிகை பேட்டி கொடுத்திருக்கிறார் சுஜா. தல அஜித் பிறந்த நாளுக்கு பிரபல தொலைக்காட்சி கொடுக்க உள்ள விருது ரசிகர்கள் கொண்டாட்டம். நடிகர் அஜித்தின் பிறந்த நாள் மே 1ஆம் தேதி என்பதால் அவரது ரசிகர்கள் திருவிழா போல கொண்டாட தயாராகி வருகின்றனர். இந்நிலையில் ரசிகர்களுக்கு விருந்தாக பிரபல தொலைக்காட்சி விவேகம் படத்தை ஒளிபரப்புள்ளது. இது ரசிகர்கள் தற்போது கொண்டாட துவங்கிவிட்டனர். மே 1ஆம் தேதி எதிர்பார்த்திருக்கும் ரசிகர்கள் தற்போது ட்விட்டரில் அஜித் பிறந்த நாளை கொண்டாட துவங்கிவிட்டனர். இந்நியூஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்ம கிரீன் விஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.